குட்டி கதை, மகாபாரத கதை. கிருஷ்ணரோட தேரோட்டி பேரு உத்தமன். உத்தமன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டாராம், கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தா இந்த பாரத போர் வராம தடுத்திருக்கலாம்ல, ஏன் அப்படி பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கு கிருஷ்ணர் வந்து சிரிச்சிட்டே சொன்னாராம், நீ சொல்றது வாஸ்தவம் தான், நான் நினைச்சிருந்தா கண்டிப்பா நடந்திருக்கும். இப்போ துரியோதனன் வந்து சூதாட்டம் ஆடும்போது சகுனி அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்போ தர்மர் சூதாடும் போது என்ன கூப்பிட்டுருக்கணும்ல, அவங்க கூப்பிடவே இல்லையே. அவங்க அதுக்கு மாறா நான் அந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. நான் வாசக்கதவுலயே அவன் ஏதாவது ஒரு தர்மத்துல என்னை கூப்பிட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தர்மன் தன்னை இழந்ததுக்கு அப்புறம் கூட, நாட்டை இழந்ததுக்கு அப்புறம் கூட, தன் சகோதரர்களையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட அவன் என்னைய கூப்பிடவே இல்லை. கூப்பிடாத இடத்துக்கு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த தேரோட்டி கேட்டாராம், கிருஷ்ணா, நீ கூப்பிட்டாதான் போவியா, கூப்பிடாம நீ போய் உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ கிருஷ்ணர் சிரிச்சிட்டே சொன்னாராம், பாஞ்சாலி கூட ஃபஸ்ட்டு வாதாடினா, அதுக்கப்புறம் அவனால் முடிஞ்ச அளவுக்கு போராடினா, கடைசியில் அவனால் எதுவுமே முடியல அப்படிங்கும்போது கண்ணான்னு என்னை கூப்பிட்டா. அப்பதான் நான் அடுத்த செகண்ட் அவள் கூப்பிட்டு முடிக்கிறக்குள்ள நான் அடுத்த செகண்ட் அங்கே போய் நான் அவளுக்கு உதவி செஞ்சேன். உதவிங்கிறது அவங்க கேட்டாதான் செய்யணும். நீங்க கேட்காம உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த உதவிக்கு மதிப்பே இருக்காது. அதைத்தான் நானும் செஞ்சேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து உத்தமர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம லைஃப்லேயும் அப்படிதாங்க. யாராவது நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டால் மட்டும் செஞ்சால் போதும். நார்மலாக வாலண்டியராக போயிட்டு நல்லது செய்யணும்னு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் மதிப்பு இருக்காது, நம்ம செஞ்ச உதவிக்கும் வேல்யூ இருக்காதுங்க. அதனால் உதவின்னு கேட்டால் மட்டும் செய்யுங்க.